ஸ்கின் கேன்சரே எனக்கு வரக்கூடாது மேடம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், வெயிலிருந்து உங்களை நிறைய பாதுகாத்துக்கோங்க. ஒரு கொடை கொண்டு போகிறது, க்ளவ் போட்டுக்கிறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது. புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆறாம இருக்கு, அதுக்கு ஒரு பார்டரே இல்லை, நீர் கசிவு வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரமா வளருது, வலி இருக்கு, அந்த மாதிரி தன்மைலாம் இருக்கு அப்படின்னாலே we should get it tested. அவங்களுக்கு இதை பற்றி தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் கிடையாது, ஆனால் சொன்னால் அப்படியே கடிவாளம் போட்ட மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் அ வெரி குட் திங். டிபெண்டிங் ஆன் தியர் கண்டிஷன் சொன்னால் கரெக்டாக அந்த ஃபாலோஅப்க்கு வர்றது எனக்கு கேட்டால் மென்தான். இந்த ஸ்கேல்ப் ஹைஜீன் வந்து கொஞ்சம் போராக இருக்குது. எல்லாருக்கும் சில சமயம் பயம் வேறு, அடிக்கடி தலை குளிச்சா முடியெல்லாம் கொட்டிடுமோ அப்படிங்கிறது. எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து முகத்தில் தேய்ச்சா எப்படி இருக்கும், எரியும் இல்லையா? அதே தான் எல்லாரும் நினச்சிக்கிறோம். ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஒரு க்ளீன் ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் மைக்ரோ டேர் ஆகும். என்ன நீங்கள் கிச்சன்ல இருந்து உங்கள் முகத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ, முட்டை கிட்டை எல்லாமே வாயில் போட்டுக்கோங்க. இட் ரீச்சஸ் த பாடி பெட்டர். இங்கே தேய்ச்சு இங்கே எங்கே போகிறது? ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஈட் இட். ஒரு முட்டையை சாப்பிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட் மச் மோர் தென் அந்த வெள்ளைக்கருவை எடுத்து நம்ம முடியில் தடவுறது, வெங்காயத்தை எடுத்து தலையில் தேய்க்கிறது. அதை வந்து ஒரு இரிட்டன்ட் காம்பனண்ட், அதனால ஒரு முடியை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மித்து தான். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், கேகே நகர், சென்னை. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ மற்றும் விஸ்காம். அப்ளை நவ். இப்போ வந்து ஸ்கின் கேன்சர்னு நம்ம பேசுகிறோன்னா வேற ஏதாச்சும் அதுக்கு ரீசன்ஸ் இருக்கா? அப்படி இல்லைனா வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட் அந்த மாதிரியால ஸ்கின் கேன்சர் வருதா? ஸ்கின் கேன்சருங்கிறது தனி டாபிக். இப்போ ஸ்கின் கேன்சர் அப்படின்னு வந்தோன்னா ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி மெலனின் ரிச் அப்படின்ட்டு இருக்கிற ப்ரௌன் அண்ட் டார்க் இந்தியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், ஃபிட்ஸ்பேட்ரிக் அப்படின்னு கிரேட் பண்ணுவோம். நம்மெல்லாம் 4, 5 அந்த இது சார்ந்தவங்க. தட் இஸ் நம்ம வந்து ப்ரௌன் ஸ்கின் பீப்புள். கொஞ்சம் we have more melanin content. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குது காக்கேஷியன்ஸ் விட. அதாவது ஃபேர் ஸ்கின்டு ஃபேர் டோன்ட் அந்த மக்களை விட நமக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் பேசின மாதிரி யாருக்கும் எதுக்கும் சொல்ல முடியாது. ஒன்று, சன் டேமேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக காஸ் ஃபார் ஸ்கின் கேன்சர். அதை தாண்டி மற்றபடி நெயில் பெட்டோ அதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அதர் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஹெரிடிட்ரி இருக்குது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால், இது மாதிரி அதிகமான சுகர் கன்சம்ப்ஷன், இது எல்லாமுமே வந்து ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கின் கேன்சரே எனக்கு வரக்கூடாது மேடம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், சன்ஸ்க்ரீன். வெயிலிருந்து உங்களை நிறைய பாதுகாத்துக்கோங்க. ஒரு கொடை கொண்டு போகிறது, இந்த இதெல்லாம் க்ளவ் போட்டுக்கிறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது. 9 to 3 வந்து தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வெயில் பாதுகாப்புலாம் எடுத்துக்கும் போது இட் இஸ் மச் பெட்டர். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது, நம்மளால முடிஞ்ச ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது. ஓகே மேம், இதுக்கு வந்து எதனா சிம்டம்ஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ வந்து ஒரு கேன்சர், ஒரு பேட்ச் வருது அப்படின்னா நம்ம எப்படி இது பண்ணிக்கணும்? ஒரு புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது, அதுக்கு ஒரு பார்டரே இல்லை, நீர் கசிவு வந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரமாக வளருது, வலி இருக்குது, அந்த மாதிரி தன்மைலாம் இருக்குது அப்படின்னாலே we should get it tested. அப்போ வந்து நம்ம ஒரு பயோப்சியோ அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து ஓகே, இந்த மாதிரி அது வந்து மெலிக்னண்ட்டாக இருக்கா இல்லை பினைனாக இருக்கா, நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்கின் கேர் வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா உமன்ஸ் தான் வந்து நிறைய ஸ்கின் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மென்ஸ் வந்து அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் அதெல்லாம் சுத்தமாக இல்லை. லைட்டாக வந்து சோப் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கின் கேர்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் பயந்து கூட அவங்க வந்து அதை பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து சிம்பிளான பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனா என்ன? ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், இது வந்து நீங்கள் எங்கேருந்து இதை சொல்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. மென் ஆர் மச் மோர் கான்ஷியஸ். இன்னொன்று வந்து மென் ஆர் மோர் கான்ஷியஸ்னால் நான் வந்து அவங்க 10 ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம சொன்னோன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க டு த டீ. என்ன சொன்னாலும் ஒரு இப்படி போடணும், ஒரு சில பேர் அதில் இது. பட் த ட்ரெண்ட் இஸ் ஆக்சுவலி பெட்டர். இப்போது நான் பார்க்குறதுல வந்து எனக்கு பேஷண்ட்ஸுமே வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். விமன் தான் வராங்க, மென் வரமாட்டுறாங்கலாம் கிடையாது.
men are it is more equal and they also understand and அவங்களுக்கு இதை பற்றி தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் சொன்னால் அப்படியே கடிவாளம் போட்ட மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. தட்ஸ் அ வெரி குட் திங். ஒரு மாதம் கழிச்சு வாங்க ஆர் 3 months கழிச்சு வாங்க டிபெண்டிங் ஆன் தியர் கண்டிஷன் சொன்னால் கரெக்டாக அந்த ஃபாலோஅப்க்கு வர்றது எனக்கு கேட்டால் மென் தான் விமனை விட. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி தான் டு மேக் த மாஸ்க். ஒரு டோனர் போடணும், அது பண்ண டோனர் யாருமே போடணும்னு அவசியம் இல்லை, பட் சொல்கிறேன் மாய்ஸ்சரைசிங் டோனர் அது இதுன்னு இது பண்ணும்போது நோ ஃபேன்சி நோ ஃப்ரில்ஸ் இல்லாமல் கொடுத்தா தான் தி வில் ஃபாலோ. எல்லாமே ஒரே பொருளில் இருக்க மாதிரி கொடுக்கணும். ஸோ வாட் ஐ யூஸ்வலி சேஸ் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. யூஸ்வலாக மென்னுக்கு வந்து சில பேருக்கு தான் கொஞ்சம் மெச்சோர்டாக ஆகும்போது மோர் தென் 40s இருக்கும்போது தான் அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் வரும். அதை தவிர்த்து ஒரு 30s லேட் 30s எல்லாருமே இந்த பைக்கில் போகிற இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலினஸ் ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் வி ஆர் லிவிங் நம்ம இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கிறனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோமிங் கிளென்சர் மாதிரி ஒரு ஜெல் பேஸ்டு கொஞ்சம் எண்ணெய் தன்மையை குறைக்கிற மாதிரி ஒன்று. அதே மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். நான் சில சமயம் மாய்ஸ்சரைசரே கொடுக்காம சன்ஸ்க்ரீனே ஹைட்ரேட்டிங்காக இருக்க மாதிரி கொடுத்துருவேன். ஸோ ஒரே ஒரு க்ரீம் தான் அவங்க யூஸ் பண்ணணும். குளிச்சுட்டு வந்தோன்னே கை காலில் எப்போவுமே ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப முக்கியம். அப்போ நைட்டுக்கு வந்து அதே மாதிரி தான் முகம் கழுவிட்டு மாய்ஸ்சரைசர் தனியாகவோ இல்லை கொஞ்சம் 30+ ஆயிடுச்சுன்னா ஒரு ரெட்டினால் மட்டும் சேர்க்குறது உண்டு. ஸோ இது இவ்வளோ தான் ஐ கிவ் தெம். ஸ்கேல்ப்லுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போவாங்க, ஜிம் போகிறாங்க. இந்த ஸ்கேல்ப் ஹைஜீன் வந்து கொஞ்சம் போராக இருக்குது. எல்லாருக்கும் சில சமயம் பயம் வேறு, அடிக்கடி தலை குளிச்சா முடியெல்லாம் கொட்டிடுமோ அப்படிங்கிறது. எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் மினிமம் 3 to 4 times வாஷ் பண்ணணும். அதுவும் சம்மர்னால் 4 times. அந்த 2 வாஷ் மட்டும் ஒரு நல்ல ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். ஸ்கேல்ப் க்ளீனாக இருந்தாலே முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே இதுவாகும். ஸோ இப்படி தான் 2-3 ப்ராடக்ட்லேயே வந்து முக்கால்வாசி அவங்களுடைய கன்சர்னை முடிச்சிடுறது வந்து பெட்டர். ஓகே மேம். இப்போ வந்து சோஷியல் மீடியாவை திறந்தாலே வந்து ரெட்டினால் இருக்க ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்கின் கேரில் வந்து ரெட்டினால் உண்மையாகவே மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணுதா? டெஃபினட்டாக ஆக்சுவலி. ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ரெட்டினாலுங்கிறது ஒரு மேஜிக் மாலிக்யூல் தான் என்னை கேட்டால். அந்த ஒரே ஒரு மாலிக்யூலுக்கு மட்டும்தான் அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எல்லோரும் கேட்பாங்க போர்ஸை ஷ்ரிங்க் பண்ணும், போர்ஸை அடைக்கணும் அப்படிம்பாங்க. போர்ஸ் எல்லாம் அடைக்க முடியாது. அந்த சின்ன சின்ன துவாரம் தெரியுது இல்லையா நமக்கெல்லாம். நமக்கு வந்து அதிகமாக ஸ்வெட் தன்மையும் எண்ணெயும் சுரக்கிறனால தான் அது தெரியும். மென்னுக்கு சில பேருக்குலாம் ரொம்ப ஜாஸ்தி தெரியும். கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக ஸ்கின் கொஞ்சம் லேக்ஸ் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கோ லேசர் பண்ணுற மாதிரி ஆகாது. பட் நம்ம பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரெட்டினாலோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆன்டி ஏஜிங் மாலிக்யூலில் ஒரு ரொம்ப நம்பிக்கையான நல்ல பெர்ஃபார்மிங் மாலிக்யூல்னால் அது ரெட்டினால் தான். பட் அது ஏன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்து பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங் தன்மை உள்ளது. ரொம்ப நம்மளை வந்து சன் டேமேஜ்க்கு நம்மளை ப்ரோன் ஆக்கும். சன்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் ஸ்கின்னுக்கு. ஸோ சன் டேமேஜ்க்கு நம்மளை வந்து ஆளாக்கிடும். ஸோ இது ஒன்லி நைட்டில் தான் ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணணும். வாரத்தில் 3 முறை யூஸ் பண்ணுங்கள். ஒரு வீக்கான கம்மியான பர்சன்டேஜில் தான் ஆரம்பிக்கணும். சாண்ட்விச் டெக்னிக்னு சொல்லுவோம் ரெட்டினாலில். எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மாய்ஸ்சரைசர் எப்படி சாண்ட்விச் எப்படி 2 பிரெட் லேயருக்குள்ளே நடுவில் ஃபில்லிங் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், கீழே மாய்ஸ்சரைசர், நடுவில் தான் ரெட்டினால் போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது ரெட்டினால்னால வர இரிட்டேஷன் அதெல்லாமே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நம்மளோட கார்னர்ஸ் சென்சிட்டிவான ஏரியா கண்ணை சுற்றி வாய் லிப்ஸ் கிட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு தடவை உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது பெட்டர். இப்போ வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அது ப்ராடக்ட்ஸாகவும் இருக்குது, அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்ஸாகவும் இருக்குது. இல்லைனா வந்து இப்போ ஆன்டி ஏஜிங்னா வந்து நம்ம இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லைனா ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்கலாமா, இல்லைனா ஃபுட் வச்சே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற இது இருக்கா? ஐ விஷ் ஃபுட்டை வச்சே ட்ரீட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா வி வில் நாட் ஏஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ குட் திங் டு திங்க் அபவுட். அது நடக்கும். இதெல்லாம் காம்பினேஷனாக இருந்தால் தான் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்லேருந்தே போகலாம். கம்மியான சுகர்ஸ், ஸ்மோக் பண்ணாமல், ஆல்கஹால் இல்லாமல், இது நம்மளுடைய ப்ராசஸ்டு ஃபுட்டு நிறைய இல்லாமல், அதில் தான் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் உப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் சாப்பிடும்போது இட் கெட்ஸ் பெட்டர். ஒன்று அது. இன்னொன்று வந்து ஒரு சின்ன ஒர்க் அவுட் ரொட்டீன், ஒரு ப்ராப்பரான தூக்கத்தன்மை,
ஸோ இந்த ரொட்டீனும் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஸ்கின் கேரோ பண்ணும்போது இட் வில் கெட் பெட்டர். ஸோ வென் வி டாக் அபவுட் ஸ்கின் கேர், இவ்வளோ நேரம் ஸ்கின் கேர் பற்றி பேசணும். இந்த ரெட்டினால், இந்த ஃபேஸ் வாஷஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் அது எல்லாமே வந்து பேசணும். ஸோ அதை விட்டுட்டு இப்போது நம்ம பேசாத டாபிக் நீங்கள் கேட்ட மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது நம்மளோட தேவை தான். இது எல்லாமே நம்மளோட தேவை தான். பட் வென் வி கம்பைன் அ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின் லாக்ஸிசிட்டி அதெல்லாமே வந்து ரொம்பவே டைட்டன் ஆகும். கொலாஜனை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்தது. முன்ன மாதிரி வி டோன்ட் ஹாவ் டு டூ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் டு லிஃப்ட் யோர் இது. இப்போ லேசர்லேயே வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டா, நம்மளோட முன்னாடிலாம் லேசர் வெளியே தான் பண்ணுவோம். இப்போது ஒரு சின்ன ஆப்டிக் ஃபைபர் வந்து இந்த டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். ஒரு குட்டி நம்ம செயினோ இந்த நூல் மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த நரம்பு அந்த சைஸில் ஒரு ஃபைபர் இருக்கும். அந்த ஃபைபர் மூலியமாக வந்து வி வில் இன்சர்ட் இட் ஹியர். எந்த வித ரத்தமோ எதுவுமே இருக்காது. உங்கள் ஸ்கின்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அது மூலியமாக லேசர் இது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க இந்த ரெட்ரோகிரேட் ஃபேக்ஷனில் கொடுக்கும்போது ஸ்கின் திக்கனிங்கும் ஃபேட் ரிடக்ஷனும் இதெல்லாமே இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஜாப்காகையோ இல்லைன்னா அவங்களோட பர்சனல் நீட்ஸ்க்காகவோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் யங்கர். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு மெயின்டைன் வாட் எவர் வி ஹாவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ். முகம் நல்லா இருக்கணும், எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம முதல்லேருந்தே ஃபுட் அண்ட் ஸ்கின் கேரில் பார்த்துக்கிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப லேட்டான ஸ்டேஜில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஸோ ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவோம், ஹைஃபு. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து தேவைக்கேற்ப ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ நான் சர்ஜிக்கல் ஃபேஸ் லிஃப்டிங்லாம் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து அது உடனே வந்து இம்பேக்ட் காட்டுமா, இல்லைன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குமா அதோட எஃபெக்ட் தெரியுறது? உடனேனா எப்படி சொல்றீங்க? பண்ண அன்னைக்கேவா? பண்ண அன்னைக்கே இல்லை, ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் இல்லைன்னா நீங்க இப்போ ஜிம் போறீங்க சரியா, மெம்பர்ஷிப்க்கு ஒரு 1 இயர் கட்டிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே போறீங்க, 6 பேக் வந்துருமா இல்ல எப்படி? இல்ல மேம், இது ஃபில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணா உடனே வந்து நம்ம வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்டிமுலேட்டிங் இது மாதிரி. ஸோ அதுக்கு எல்லாம் வந்து என்ன ஆகும்னா அதோட ஃபுல்லஸ்ட் தெரியறதுக்கே 1 or 2 months ஆகும். இப்போ வந்து ஒரு லைப்போலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஃபேட்டை குறைக்கிற விதமாக ஒரு லேசர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட முழு இது வந்து ஒரு மாதத்தில் தெரியும். இந்த ஹைஃபு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், திரும்பியுமே ஒரு லிஃப்டிங் எஃபெக்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுமே 6 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபில்லர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்லருங்கிறது இன்ஜெக்டபிள்ஸ், இது கம்ப்ளீட்லி வேறு. ஃபில்லர், பொட்டாக்ஸ் நம்ம எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது அதுதான், ஃபில்லர்ஸ் அண்ட் பொட்டாக்ஸ். ஃபில்லர்ஸுங்கிறது வந்து இப்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன கேவிட்டி இருக்குன்னு வைப்போமே, இந்த மாதிரி ஒரு ஒரு அண்டர் த ஐஸை நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ வென் வி கிவ் அ ஃபில்லருங்கிறது ஒரு ஹைலரானிக் ஆசிட், ஒரு ஜெல் மாதிரி வச்சுக்கோங்களேன். வென் வி ஃபில் இட், இட் கம்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஆகுறது வந்து இமீடியட்டாக ஆகிடும். அதோட எஃபெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் இன் அ வீக்ஸ் டைம் நமக்கு இன்னுமே பெட்டராக தெரியும். ஹைட்ரேட்டிங்காக அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு சின் வேணும், சில பேருக்கு இதுவாக இருக்குது, ஒரு பாயிண்டடாக சின் வேணுங்கும்போது இந்த இடத்துல ஒரு கிளே மோல்டிங் பண்ணுற மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ வி வில் கிவ் அன் இன்ஜெக்ஷன் ஹியர் வித் தட் ஃபில்லர். அதை மோல்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இமீடியட்லி யூ வில் see a change. பட் அதோட ஃபுல்லஸ்ட் இது வந்து நமக்கு 2 வீக்ஸ்க்குள்ளே நல்லாவே தெரியும். ஸோ இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஸ்டாக தான் அதோட இஃபெக்ட்ஸ் தெரியும். இப்போ பொட்டாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொட்டாக்ஸ் எதுக்கு பண்ணுறோம்? பொட்டாக்ஸ்க்கும் ஃபில்லர்ஸ்க்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பொட்டாக்ஸுங்கிறது நம்மளுடைய இப்போ ஒரு ரிங்கிள் இருக்குது, நம்ம இப்படி பண்ணுறோம், நம்ம வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும்போது ஒரு ரிங்கிள் இருக்குது. சில பேருக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத போது அந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். நீங்கள் ஹாலிடே போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மசில் வந்து ஒரு 6 monthsக்கு வேலை பார்க்காது. ஸோ நீங்கள் மேலே தூக்குனாலும் கண்ணை சுருக்குனாலும் இந்த கண்ணை சுற்றி இந்த ரிங்கிள் வர தன்மை அதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதுதான் அந்த இது எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணி ஒரு 10 days to ஒரு 15 daysல வந்து நமக்கு பொட்டாக்ஸோட இஃபெக்ட் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரியும். பொட்டாக்ஸ் வந்து 6 மாதம் தான் இருக்கும், 6 மாதம் to 8 மாதம் டிபெண்டிங் ஆன் த ஏரியா நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபில்லர்ஸ் கிட்டத்தட்ட 1 to 1.25 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்ஜெக்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அதனால் வந்து வீட்லேயே வந்து இந்த நேச்சுரல் ரெமெடிஸ் அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து நிறைய ரெமெடிஸ் வந்துருச்சு. நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், ஒரு டொமேட்டோ பேக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணும் போது அது ஹார்ஷாக எதனா காஸ் ஆகுமா? கண்டிப்பாக.
இப்போ நீங்கள் சொல்லும் போதே யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து காஃபின்னு சொன்னீங்க, அதை எடுத்து ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க, உங்கள் ஃபேஸ்லன்னு சொன்னீங்க. ஸோ இது 3மே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து முகத்தில் தேய்ச்சா எப்படி இருக்கும்? எரியும் இல்லையா? அதே தான் எல்லாரும் நினச்சிக்கிறோம், ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஒரு க்ளீன் ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் மைக்ரோ டேர் ஆகும் ஸ்கின். ஒவ்வொரு அந்த கிரானியூல் போய் கீறிரும். கீறும்போது என்ன ஆகும், நம்ம பாடி எப்படி ஹீல் ஆகும், நம்ம எல்லாம் வந்து we are all brown skin people, கொஞ்சம் மாநிறமான ஆட்கள் தான். ஸோ ஹீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிக்மெண்டேஷனோட தான் ஹீல் ஆகும். இப்போ நமக்கு ஒரு காயம் வருது அப்படின்னா ஒரு ஸ்காரோ ஒரு பிக்மெண்டேஷனோட தான் ஹீல் ஆகுது. அதே மாதிரி தான் முகமும். ஸோ ஹோம் ரெமெடியே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ டோன்ட் சஜஸ்ட் ஹோம் ரெமெடி. இதுக்கே எல்லாரும் பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஹோம் ரெமெடிங்கிறது சில பொருட்கள், ஒரு பப்பாளியா ஓகே, ஹனியா கொஞ்சம் சேஃப், எதுவும் ஆகாது. அதை விட்டுட்டு இந்த பாலாடை, மஞ்சள், சந்தனம், வெங்காயம், பூண்டு, லெமன், இந்த மாதிரி ஹார்ஷான அசிடிக் பேஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதனால காஸ் ஆகிற டேமேஜ் தான் ஜாஸ்தி. அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன நீங்கள் கிச்சன்லேருந்து உங்கள் முகத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ, முட்டை கிட்டை எல்லாமே வாயில் போட்டுக்கோங்க. இட் ரீச்சஸ் த பாடி பெட்டர். இங்கே தேய்ச்சு இங்கே எங்கே போகிறது? ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஈட் இட். ஒரு முட்டையை சாப்பிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட் மச் மோர் தென் அந்த வெள்ளைக்கருவை எடுத்து நம்ம முடியில் தடவுறது. எல்லாருமே இதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ நானும் எங்கள் வீட்டில் வந்து பிஃபோர் ஐ ஸ்டடிட் மெடிசன் இதெல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ரணம் கொடுக்குற மஞ்சள் சந்தனம் வந்து ரொம்ப தி அட்ராக்ட் சன்லைட். ஸோ அது வேண்டாம். லெமன் அந்த இது எல்லாமே கொஞ்சம் அசிடிக் பேஸ்ட் இருக்குது. பால் ஆடை அதில் எல்லாமே வந்து ரொம்ப நம்ம க்ரீஸியாக இருக்கும், அதுவே ஆக்னே காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து தலையில் தேய்க்கிறது, அதை வந்து ஒரு இரிட்டன்ட் காம்பனண்ட்டு, அதனால ஒரு முடியை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மித்து தான். ஸோ மேக் ஷுர் தட் ரொம்ப இல்லை மேம் எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், சண்டேவே நிறைவாகும் அப்படின்னா ரொம்ப சேஃபான பனானா இஸ் ஓகே. ஐ ஸ்டில் டோன்ட் அப்ரூவ், உங்கள் மனசாந்திக்காக சொல்கிறேன். ஹனி இஸ் ஓகே, ஓட்ஸ் இஸ் ஓகே, பப்பாளி இஸ் ஓகே. பட் இதெல்லாம் ஒன்றும் டேமேஜ் பண்ணாது, பெரிய அளவில் நல்ல இஃபெக்டும் கொடுக்காது. ஸோ திஸ் யூ கேன் கண்டினியூ. மீனாட்சி Faculty of Arts and Science for Women, KK நகர், சென்னை. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் விஸ்காம். அப்ளை நவ்.